ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அவனுடைய பர்த்டே வந்து நேற்று தான் முடிஞ்சுது. ஸோ அவன் என்னென்னலாம் பண்ணான் அப்படின்றத தான் நம்ம வந்து ஒரு விலாகாக இதில் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து எழுந்ததுமே வந்து அவனுக்கு தண்ணி காய வச்சு அவனை வந்து குளிக்க அனுப்பியாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டான். குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணான்னா, புது ட்ரெஸ் தான் எடுத்தது, பர்த்டேக்காக அவங்க அப்பா எடுத்து கொடுத்தது. அந்த ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணான்னா போட்டுக்கிட்டான். நான் வந்து கிச்சனில் வந்து வேலையாக இருந்தேன். போட்டு என்ன பண்ணான்னா, ஃபேண்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, ஜிப்பு இழுக்கும்போது ஜிப்பு வந்து அறுந்துடுச்சு போல். ஜிப்பு அறுந்ததால் வந்து ஒரே என்னை வந்து தொந்தரவு. ஜிப்பு அறுந்து போச்சு, எனக்கு இப்பயே இந்த ஃபேண்ட்டு வேணும், எனக்கு ஜிப்பு இப்பயே போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிப்பு கூட அதில் போட முடியல. அதில் இருக்கிற இதுவும் உடஞ்சே போச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லைடா, இது இப்போதைக்கு போடவே முடியாது, நம்ம பக்கத்தில் வந்து போடலாம், யாருக்குன்னா டெய்லர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதையும் அவன் கேட்டுக்கவே இல்லை. இல்லை எனக்கு இப்பயே வேணும், நான் ஃபேண்ட்டும் கொடுக்கவும் மாட்டேன், ஆனால் எனக்கு ஜிப்பு இப்பயே வந்தாகணும், எனக்கு ஜிப்பு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். காலையிலேயே வந்து ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சு. அவனுக்கு காலையில் எழுந்து தான் என்னவோ பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். நான் வேறு விதமான டிஷ்லாம் எதனா ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். பட் ரொம்ப மூட் அப்செட் பண்ணிட்டான். சொன்னால் கூட அவன் சொல் பேச்சு கேட்குற மாதிரியே இல்லை, ரொம்ப அடம் பண்ணான். அதுக்கப்புறமா அவங்க தாத்தா வந்து அவர் எப்படி எப்படியோ சமாதானப்படுத்தி, சரி வா வந்தவாசி போகலாம், வந்தவாசி போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வரலாம், அவனுக்கு கேக் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கூடவே வந்து இந்த ஃபேண்ட்டுக்கு ஜிப்லாம் போட்டுன்னு வந்துடலாம் வாடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அப்பயும் அவன் கேட்கல. ரொம்ப தொந்தரவு பண்ணி இது ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை வந்து கூட்டிகிட்டு போனார். போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து காலையில் கோவிலுக்கு கூட கோவிலுக்கே போகலை. வந்தவாசி போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து அதுவே மதியம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இதுவே மூட் அப்செட் ஆன மாதிரி பண்ணி ஆயிடுச்சு. எதுவுமே வந்து பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து சரி ஈவினிங் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து அவங்க கோவிலுக்கே போனாங்க. பட் நான் போகல, என்னால் போக முடியல, வீட்டில் வேலையாக இருந்ததால் அவங்க தாத்தா மட்டும் வண்டியிலே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான், இங்கே கிட்டவே தான் இருக்குது கோவில், குலதெய்வம் கோயில் அதுதான் எங்களுக்கு. ஸோ அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு ஒரு கோவிலாக மாரியம்மன் கோவில்லாம் கும்பிட்டு, குலதெய்வம் கோயில் ஒன்று, மாரியம்மன் கோவில், அதுக்கப்புறமா வந்து கிராம தேவதை அந்த கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து நைட்டில் வந்து கேக் வெட்டலாம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனுடைய பிறந்த நாள் தான். அதனால் வந்து கோவிலுக்கு போகிறாங்க. என்னோடய 3 பசங்களும் போகிறாங்க. எங்கள் மாமனார் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. என்னால் கோவிலுக்கு போக முடியல. இதுதான் குலதெய்வம் கோவில் எங்களுது, முனீஸ்வரன் கோவில். இதுக்கு தான் வந்து அவங்க 3 பேருமே வந்து போனாங்க. அவங்க தான் வீடியோலாம் எடுத்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், தாமரை குளம் இது. இந்த குளத்துல பாருங்கள், ஆனால் வெறும் இலை தான் இருக்குது, பூவே இல்லை. கோவில் மணிலாம் அடிச்சுட்டு ஒரே ஜாலியாக இருந்திருக்காங்க. ஸோ நான் தான் வந்து போக முடியல என்னால். இதுதான் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோவில். சரியாகவே இவங்க வந்து வீடியோவே கவர் பண்ணல, சரியாக அந்த அளவுக்கு தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வந்து சாமியெல்லாம் வழிபட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பாருங்கள் பக்திமயமாக இருக்கிறான், ஆனால் ரொம்பவே நம்ம சொல்கிற பேச்சை அவன் கேட்கவே மாட்டான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் முனீஸ்வரன் கோவில். இது சிலை பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிராம தேவதை கோவில். எங்கள் ஊருக்கே வந்து கிராம தேவதை செல்லியம்மன் தான். ஸோ இதில் பாருங்கள், ரெண்டு குதிரை இருக்கும், பெருசு பெருசாக இதில் செஞ்சுருப்பாங்க சிலை.
அதுக்கு உள்ளெல்லாம் போயிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே போனாலே ஒரே இருட்டாக இருக்கும். சின்ன வயசில் நான் கூட இது மாதிரி எங்கள் ஊர்லலாம் போயிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கோவில், தெருவுக்கு தெரு ஒரு கோவில் இருக்கும் எங்கள் ஊரில். இது வந்து மாரியம்மன் கோவில். இதையெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுதான் அவங்க போகிற வேன் அது. பசங்க ஸ்கூல் போகிற வேன் வீட்டாண்டே நிறுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து எங்கள் தெருவிலேயே இருக்கிற மாரியம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு தான் போனாங்க. அதுக்குள்ளேயே வந்து பொழுதே போயிடுச்சு. ஒரு கோவிலாக போயிட்டு வந்தது. அதுலேயுமே வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் தெரு கோவில், மாரியம்மன் கோவில். இதுவுமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கேக் வெட்டுறதுக்கு தான் வந்து அவன் வந்து மெழுகுவர்த்திலாம் ஏற்றுறான். ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். அவனுக்காக சிம்பிளாக பலூன்லாம் முன்னாடியே கட்டி வச்சுருந்தேன். அவன் இது மாதிரி தொந்தரவு பண்ணுறான் அப்படின்றதுக்காக காலையில் அவன்கிட்ட பேசாமையே இருந்தேன். காலையிலேருந்து அவன் வந்தவாசி போயிட்டு வர வரைக்குமே நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து அம்மா ப்ளீஸ்மா பேசுமா பேசுமான்னு ரொம்ப அடம் பண்ணான். சரி, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. நான் இது மாதிரிலாம் இனிமேல் அடம் பண்ண மாட்டேம்மா, என்கிட்ட பேசுமான்னு சொல்லிட்டு அழுதான். அதனால் குழந்தைய பர்த்டே அதுவுமா நம்ம அழ வைக்கக்கூடாது அப்படின்றதால அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே நான் கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பலூன்லாம் கட்டி வச்சேன். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ பசங்க அடம் பண்ணாங்கன்னா அந்த டைமுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து கேக்கை வந்து அவங்க தாத்தாவுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தா எப்பயுமே அவங்க தாத்தாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பான். நான் தான் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். திடீர்னு என்னன்னு தெரியல என்கிட்ட வந்தான். ஏன்னா நான் வந்து அவன்கிட்ட பேசாமையே இருந்தேன் இல்லையா, அதனால் என்கிட்ட வந்து எனக்கு தான் அவன் கேக்கு கொடுத்தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.